நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ் 9ஆம் வகுப்பு தமிழில் இயல் 7 பார்க்க போகிறோம். இயல் 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா வாலிய நிலனை. ஓகேங்களா, வாலிய நிலனை. இந்த இயல் என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு. ஓகேங்களா, இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் அவர்கள் இயற்றியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்களுள் இதுவும் ஒன்று. ஓகேங்களா, அடுத்து மதுரை காஞ்சி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சந்தை அப்படிங்கிற ஒரு விரிவானம் கொடுத்துருக்காங்க. இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா ஆகு பெயர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, இதை பற்றி தான் அந்த இயலில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு மாசு அண்ணாமலை அவர்களுடையது. ஓகேங்களா, மாசு அண்ணாமலை அவர்கள் இயற்றியது இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு. ஓகேங்களா, இந்திய தேசிய இராணுவம் இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இராணுவம். ஸோ இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்திய தேசிய இராணுவம். ஓகேங்களா, INA இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஓகேங்களா, ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இரண்டாம் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த அதாவது இரண்டாம் உலகப்போர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1935, அதாவது பார்த்தீங்கன்னா 1939 45 வரைக்கும் நடந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ 39 45 வரைக்கும். ஓகேங்களா, ஓகே, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் பார்த்தீங்கன்னா 1914 18 வரைக்கும் நடந்திருக்கும். ஓகேங்களா, ஓகே, ஸோ அந்த மாதிரி இரண்டாம் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1942 பிப்ரவரி 15 1942 பிப்ரவரி 15ஆம் நாள் ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானிடம் சரணடைந்தனர். ஓகேங்களா, மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானிடம் ஆங்கில படை வந்து பார்த்திங்கன்னா சரணடைந்தது. ஸோ அந்த ஆங்கில படையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக, அதாவது இந்தியர்கள் வந்து அதிகமாக இருந்தாங்க. ஓகேங்களா, ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்திய வீரர்கள் இருந்தவங்களை வச்சு ஸோ ஜப்பானியர்கள் என்ன பண்ணாங்கன்னா மோகன் சிங் அப்படிங்கிற ஒரு தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இராணுவம். ஓகேங்களா, ஸோ அந்த மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானியர்கிட்ட சரணடைந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கே இருந்த படையில் இருந்த இந்தியர்களை வச்சு ஜப்பானியர்கள் என்ன பண்ணாங்கன்னா மோகன் சிங் அவருடைய தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் INA அப்படிங்கிற படையை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்ட காலத்தில் அங்கே மலேசியா பர்மா போன்ற நாடுகளுக்கு பிழைப்பிற்காக போன தமிழர்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்திய தேசிய இராணுவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா படைபலம் பெருகிடுச்சுன்னு சொன்னாங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வாறு உருவாக்கப்பட்ட படை பிரிவுகளில் ஒற்றர் படை அப்படிங்கிற பிரிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படை. ஓகேங்களா, ஸோ ஜப்பானியர்களோட ஒற்றர் படையில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானியர்கள் ஒற்றர் படையில் இருந்த வீரர்களை வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்காக நீர்மூழ்கி கப்பல் மூலம் அதாவது ஆங்கில இராணுவத்தை பற்றி ஒற்றறிய நீர்மூழ்கி கப்பல் மூலம் கேரளாவிற்கும் குஜராத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ இங்கே கேரளா இருக்கும், இங்கே குஜராத் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த குஜராத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய கேரளாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி கப்பல்கள் மூலியமாக அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் பர்மா காடுகள், அதாவது தரை வழியாக வந்திருக்காங்க. ஸோ தரை வழியாக எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்மா காடுகள் வழியாக வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்திய இராணுவ, அதாவது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் அமைக்கப்பட்ட இந்திய இராணுவம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சிறைப்பிடித்து சென்னை சிறைக்கு வந்து அனுப்பிட்டாங்க. ஓகேங்களா, ஓகே, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தூண்களாக திகழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தூண்களாக திகழ்ந்தவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா அதாவது இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமை பொறுப்பை ஏற்கிறதுக்காக 91 நாட்கள் 91 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி கப்பல் மூலம் பயணம் செய்து ஜெர்மனியிலேருந்து சிங்கப்பூர் வந்திருக்காரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1943ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி தான் பதவி ஏற்கிறாரு. ஓகேங்களா, ஓகே, 91 நாள் வந்து பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செஞ்சு ஜெர்மனியிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்து 1943 1943 ஓகேங்களா 43 ஜூலை அப்படிங்கிறது 7வது மாதம் ஸோ 9ஆம் தேதி ஓகேங்களா பதவி ஏற்கிறாரு. ஓகேங்களா, அவர் டெல்லியில் உரையாற்றிய மாபெரும் கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியை நோக்கி செல்லுங்கள், டெல்லி சலோ. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெல்லி சலோ அப்படிங்கிறது யாருடைய போர் முழக்கம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய போர் முழக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சலோ. ஓகேங்களா, ஓகே, அடுத்து பாருங்கள் இன்னொரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேதாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா நேதாஜியே தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அப்படின்னு சொல்லி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, நேதாஜியே
தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்கத்தார் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான். ஓகேங்களா? இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா தில்லான். தில்லான் யாருங்க? இந்திய தேசிய இராணுவ படை தலைவர். ஓகேங்களா? ஓகே, அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தில்லான்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஓகே, ஒரு வான்படை பிரிவு பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்து 45 வீரர்கள் பார்த்திங்கன்னா நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்டு வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக ஜப்பானில் இருக்கக்கூடிய இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஓகேங்களா? ஸோ எத்தனை பேர் போனாங்க? 45 பேர். ஸோ எங்கே போனாங்க? ஜப்பானில் இருக்கக்கூடிய இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்கு போனாங்க. எதுக்காக போனாங்க? வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக. ஓகேங்களா? எத்தனை பேர் போனாங்க? 45 பேர். ஸோ அந்த 45 பேர் கொண்ட குழுவுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா டோக்கியோ கேடட்ஸ். ஓகேங்களா? டோக்கியோ கேடட்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ அவங்க அந்த மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சவாலான சூழ்நிலையெல்லாம் சமாளிக்க வேண்டியதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி என்ன சவாலான சூழ்நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்மாவிலேருந்து காட்டு வழியாக பயணம் செஞ்சுருப்பாங்க. ஸோ சயாம் மரண ரயில் பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா கடந்து போயிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜப்பானின் கியூசு தீவை போய் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ எங்கே ஜப்பான் ஃபஸ்ட்டு எங்கே போயிருப்பாங்கன்னு ஜப்பானில் கியூசு தீவு. ஓகேங்களா? கியூசு தீவை அடைந்தனர். ஓகேங்களா? ஸோ அந்த தீவு கடற்படையின் வசம் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கீழே பாருங்கள். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். 5 மணிக்கு எழுந்திருப்பாங்க, 3 கால் தூரம் ஓடிருப்பாங்க. குளிர் எவ்வளோ இருந்துச்சு பார்த்தா சுழியத்திற்கும் கீழே இருக்குங்களாமா. 3 கால் தூரம் ஓடியதும் 5 நிமிடம் ஓய்வாமா. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது பசும்பொன் மடல் அப்படிங்கிற தொகுப்புலேருந்து எடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். மகளிர் படையை உருவாக்கம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. யாருடைய பெயரில் பார்த்தீங்கன்னா பெண்கள் படை உருவாக்கப்பட்டது? ஜான்சி ராணி அவங்க பேரில் தான் பார்த்தீங்கன்னா பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. ஸோ அதுக்கு தலைவராக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் லக்ஷ்மி. ஓகேங்களா? ஓகே, இப்படையில் தமிழ் பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பங்கேற்றிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு குறிப்பிடத்தக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜானகி மற்றும் ராஜாமணி. ஓகேங்களா? ஜானகி மற்றும் ராஜாமணி அவங்க பார்த்தீங்கன்னா அந்த படையில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவங்க வழங்கியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள். நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் கேப்டன் லக்ஷ்மி, சிதம்பரம் லோகநாதன் முதலிய தமிழர்கள் அமைச்சர்களாக பங்கேற்றனர். ஸோ பார்த்திங்கன்னா நேதாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா தற்காலிக அரசை பார்த்திங்கன்னா அமைச்சிருப்பார். ஸோ அப்படி அமைக்கப்பட்ட அரசில் பார்த்திங்கன்னா இந்த ஜான்சி ராணி அப்படிங்கிற பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்ற லக்ஷ்மி அவர்களும் சிதம்பரத்தை சேர்ந்த லோகநாதன் அவர்களும் பார்த்திங்கன்னா அமைச்சர்களாக பதவியில் இருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இவர்களால் பார்த்திங்கன்னா நேதாஜி அவர்கள் உருவாக்கிய டோக்கியோ கேடட்ஸ் அந்த மூலியமாக பார்த்திங்கன்னா டோக்கியோ கேடட்ஸ் மூலியமாக ஜப்பானுக்கு பயிற்சிக்கு போனாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் தாசன் அப்படிங்கிறவர். ஓகேங்களா? ஸோ கேப்டன் தாசன் அப்படிங்கிற ஒரு தமிழர் பார்த்திங்கன்னா முக்கியமானவராக கருதப்படுறார். அதில் பயிற்சி பெற்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர் கேப்டன் தாசன். ஓகேங்களா? ஸோ அவர் பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்தியாவில் செசல்ஸ் நாட்டின் தூதுவராக கேப்டன் தாசன் அவங்க பார்த்திங்கன்னா செசல்ஸ் நாட்டு தூதுவராக பார்த்திங்கன்னா சுதந்திரத்தப்போ ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆங்கிலேய பிரதமர் சர்ச்சில். ஸோ தமிழர்களோட இந்த முனைப்பான ஒரு போராட்டத்தை கண்ட ஆங்கில பிரதமர் சர்ச்சில் பார்த்திங்கன்னா கோபம் கொண்டு மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது. அதாவது மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களோட ரத்தம் பார்த்திங்கன்னா நேதாஜியோட மூளையில் பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச்சில் கூறுறாரு. ஓகேங்களா? அதற்கு நேதாஜி என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருப்பார். இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஓகே, அடுத்து நேதாஜியோடைய பொன்மொழிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மனம் ஒப்ப இடம் தருதல் மிகப்பெரிய குற்றமாகும். என்னென்ன? அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மனம் ஒப்ப இடம் தருதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றம். நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டம்.
எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணமாகும். எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து, மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகறை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. இதெல்லாம் நேதாஜியோட பொன்மொழிகள். ஓகேங்களா. அடுத்து இன்னொரு பொன்மொழி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும். ஸோ விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மன நிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலை உண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான். ஸோ துன்பம் தியாகம் ரெண்டு தான் பார்த்திங்கன்னா விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மன நிறைவும் நம்ம பெறுவதற்கான வழி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஓகே. இரண்டாம் உலகப் போரில் பர்மாவில் நடந்த போர் மிகவும் கொடூரமானதாகும். ஸோ இரண்டாம் உலகப் போரில் பார்த்திங்கன்னா எங்கே நடந்த போர் மிகவும் கொடூரமானதுன்னு கேட்டாங்கன்னா பர்மாவில் நடந்த போர் தான். ஓகேங்களா. இந்திய தேசிய இராணுவம் 1944ஆம் ஆண்டு மார்ச் 18 அன்று ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்குள் மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் என்ற இடத்தில் மூவர்ண கொடியை ஏற்றியது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இந்திய தேசிய இராணுவம் 1944ஆம் ஆண்டு மார்ச் 18 அன்று ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்குள் மணிப்பூர் பகுதியில் உள்ள வராங்க மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஜெயிச்சு மூவர்ண கொடியை ஏற்றிடுறாங்க. ஓகேங்களா. அமெரிக்கர்களும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து போரிட்டதால் இந்த வெற்றி நிலை பெற்று நீடிக்கவில்லை. இப்போரில் 1,00,000 இந்தியரும் ஜப்பானியரும் வீர மரணம் அடைந்தனர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, மரணம் பெரிதன்று ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இந்திய தேசிய இராணுவத்தைச் சேர்ந்த 18 இளைஞர்கள் இளைஞர்கள் இன்னொரு டாபிக் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். மரணம் பெரிதன்று, அதாவது பார்த்திங்கன்னா 1943 பார்த்திங்கன்னா 1943 to 1945ஆம் ஆண்டுகளில் சென்னை சிறையில் பார்த்திங்கன்னா 18 இளைஞர்கள் தூக்கில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. 1943 to 1945 பார்த்திங்கன்னா அந்த 2 வருஷத்தில் 18 இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா 18 இளைஞர்களை சென்னை சிறையில் பார்த்திங்கன்னா தூக்கில் போட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. 1944ஆம் ஆண்டு 18 வயதான ராமு என்பவர் தூக்கிலிடப்பட்டார். ஓகேங்களா. 1944ஆம் ஆண்டு 18 வயதான ராமு என்பவர் தூக்கிலிடப்பட்டார். அவர் தூக்கிலிடப்படுவதற்கு முதல் நாள் இரவு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை சொல்லியிருப்பார். ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காரு? நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. யார் சொன்னது? ராமு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. ஓகே. அடுத்து, மரண தண்டனை பெற்ற அப்துல் காதர் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வின் பொருள். ஓகேங்களா. வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீர்த்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திகள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஓகே. என்ன பார்த்தீங்கன்னா, வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திகள் சொல்லியிருப்பார். யார் சொன்னது? அப்துல் காதர் சொன்னார். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் நூல்வெளி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேராசிரியர் மாசு அண்ணாமலை இந்திய தேசிய இராணுவம். ஓகேங்களா. இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர். இவர் தலைமையில் எடுக்கப்பட்ட குறும்படங்கள் சர்வதேச அளவில் பரிசு பெற்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சீவக சிந்தாமணி கொடுத்துருக்காங்க. சீவக சிந்தாமணி கிபி 9ஆம் நூற்றாண்டு சமண சமயத்தை சேர்ந்த நூல். திருத்தக்க தேவர் அவர்களால் இயற்றப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது சீவக சிந்தாமணி. மொத்தம் 13 இளம்பகங்கள் மனநூல் அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடியது. ஓகேங்களா. ஓகே. சாரி. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னோட்டமாக பார்த்திங்கன்னா நரி விருத்தம் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார். ஓகேங்களா. ஓகே. உள்ளே போய் பார்த்துடலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீவகனை தலைவனாக கொண்டு. ஓகேங்களா. சீவகனை தலைவனாக கொண்டு தோன்றிய காப்பியம் தான் பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி. இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பதே இக்காப்பியத்தின் மைய கருத்தாகும். சீவகனை தலைவனாக கொண்டு தோன்றிய காப்பியம் தான் சீவக சிந்தாமணி.
இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பதை காப்பியத்தின் மைய கருத்தாகும். ஓகேங்களா? ஓகே. ஏமாங்கத நாட்டின் வளத்தை திருத்தக்க தேவர் வருணிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏமாங்கத நாட்டோட நாட்டு வளத்தை பற்றி சொல்லியிருக்காரு. யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர் அவங்க சொன்னது. ஓகேங்களா? ஓகே. ஏமாங்கத நாட்டு வளம் பாருங்கள். ஸோ ஒன்றும் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கு மரம், பாக்கு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேன் கூடு கொட்டியிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாமரம் பலாமரம் இருக்குது. பலாமரத்துக்கு அடுத்து மாமரம் இருக்குது. மாமரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து அந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா விழுகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுதான். ஓகேங்களா? ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பாடலோட இந்த பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லும் பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? தெங்கு அப்படின்னா தேங்காய், தெங்குனா தேங்காய். இசை அப்படின்னா புகழ், இசைனா புகழ். வறுக்கை அப்படின்னா பலாப்பழம், வறுக்கை அப்படிங்கிறது பலாப்பழம். நெற்றி அப்படிங்கிறது உச்சி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிசில் அப்படின்னா சோறு அப்படிங்கிறது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். அடிசில் அப்படின்னா சோறு அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு ஓகே அவ்வளோதான். ஓகே பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, காய்மாண்ட தெங்கின் பழம்பீல, காய்மாண்ட தெங்கின் பழம்பீல கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தேன் தொடக்கீறி வறுக்கை பண்ண பலாப்பழம் போழ்ந்து தேமாங்கனி சிறிது வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாங்காதம் இசையால் திசை போயாது உண்டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. தெங்குனா தேங்காய், இசைனா தெங்குனா தேங்காய், இசை அப்படின்னா புகழ், வறுக்கை அப்படின்னா பலாப்பழம், நெற்றி அப்படின்னா உச்சி. ஓகேங்களா? வாரி வழங்கும் வள்ளல். ஓகேங்களா? வள்ளல் கைத்தள மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை உள்ளம் இல்லவர்க்கு ஊர்தோறும் உய்த்து உராய் வெள்ளம் நாடு மடுத்து விரைந்ததே. ஸோ சொல்லும் பொருளும் பார்ப்போம். மால்வரை அப்படின்னா பெரிய மலை, மடுத்து அப்படின்னா பாய்ந்து, கொழு நிதி அப்படின்னா திரண்ட நிதி. ஓகேங்களா? மால்வரை அப்படின்னா பெரிய மலை, மடுத்து அப்படின்னா பாய்ந்து, கொழு நிதி அப்படின்னா திரண்ட நிதி. அடுத்து வந்ததுன்னா மனம் கமலும் கழனி. ஓகேங்களா? நெறிமறுப்பு, செறிமறுப்பு, பொறிவரி, வெறிக்கமல், கழனி. ஸோ இந்த மாதிரி வந்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும், ஸோ இது வந்து சிவசிந்தாமணியோட பாடல் வரி. ஓகேங்களா? மறுப்பு அப்படின்னா கொம்பு, வெறி அப்படின்னா மனம், கழனி அப்படின்னா வயல், செறினா சிறந்த, இரி அப்படின்னா ஓடை. ஓகேங்களா? மறுப்பு அப்படின்னா கொம்பு, வெறினா மனம், கழனினா வயல், செறினா சிறந்த, இரி அப்படின்னா ஓடை. ஓகேங்களா? ஓகே. அடுத்து தலை வணங்கி விளைந்த நெற்பயிர். ஸோ நெற்பயிர் வந்து பார்த்திங்கன்னா தலை வணங்கி அப்படின்னு நிற்கிதாமா. ஓகே. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், சூள் அப்படின்னா கரு. ஓகேங்களா? சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல். ஸோ இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாடல் வரி. ஸோ இது மனப்பாட பாட்டு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்துக்குங்க. சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலாளர் செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. ஸோ இது வந்து மனப்பாட பாட்டு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த பாட்டு சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலாளர் செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. ஓகேங்களா? சொன்னது எந்த நூல் பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி. எல்லாம் ஆயிரம் ஆயிரமாய் அடிசில் வைகள் ஆயிரம் அப்புறமும் ஆயிரம். ஓகேங்களா? ஸோ ஆயிரம் 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 அப்படின்னு வரக்கூடியது ஸோ சீவக சிந்தாமணி. அடிசில் அப்படின்னா சோறு, மடிவு அப்படின்னா சோம்பல், கொடியனார் அப்படின்னா மகளிர். ஓகேங்களா? ஓகே. நாடுகள் சூழ்ந்த ஏமாங்கதம். ஓகேங்களா? ஓகே. நற்றம்னா பெருந்தவம், வட்டம்னா எல்லை, வெற்றம்னா வெற்றி. ஓகேங்களா? ஓகே. அஃது இடம் இதெல்லாம் வந்தக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா நாடுகள் சூழ்ந்த ஏமாங்கதம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணியில் 13 இலம்பகங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாமகள் இலம்பகம், இறுதியாக கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முக்தி இலம்பகம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள், ஏமாங்காத நாட்டோட வளம். ஓகே. நெற்பயிர். ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இலக்கண குறிப்பு பாருங்கள். நற்றவம் அப்படின்னா பண்பு தொகைகள், நற்றவம்னா பண்பு தொகைகள். செய்கோளம் அப்படின்னா வினைத்தொகை. ஸோ 3 காலத்துக்கு வரக்கூடியது. ஓகேங்களா? இது பண்பு தொகை ஏன் சொல்கிறோன்னா நற்றவம் நன்மை ப்ளஸ் தவம் சொல்லுவோம். செய்கோளம் அப்படின்னா செய்கின்ற கோலம், செய்யும் கோலம், அந்த மாதிரிலாம் வரதுனால அது வினைத்தொகை. தேமாங்கனி, தேன் போன்ற மாங்கனி அப்படின்னு வரக்கூடியது. ஸோ ஓமை தொகை. ஸோ அது இப்படி அதாவது தேமாங்கனி இங்கே வந்து பார்த்திங்கன்னா
போன்ற அப்படிங்கிற ஒரு ஓமை ஒரு மறைஞ்சு வந்ததுனால அது ஓமை தொகை. ஓகேங்களா? ஓகே. இறைஞ்சி அப்படின்னா வினையச்சம், கொடியனார் அப்படின்னா இடைக்குறை. ஓகே, இது நல்லா பார்த்துக்கோங்க. கொடியனார் அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு என்ன பார்த்தீங்கன்னா இடைக்குறை. கொடியனார் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு இடைக்குறை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பகுப்பத உறுப்பிலக்கணம். இறைஞ்சி அப்படின்னா இறைஞ்சு ப்ளஸ் இறைஞ்சு. ஓம்புவார் அப்படின்னா ஓம்பு ப்ளஸ் இவு ப்ளஸ் ஆறு தான் ஓம்புவார். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்கள், நூல்வழி கொடுத்துருக்காங்க. சீவக சிந்தாமணி காப்பியங்கள் ஒன்று. சீவக சிந்தாமணி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று. ஓகேங்களா? ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று சீவக சிந்தாமணி. அதாவது ஐம்பெருங்காப்பியங்கள் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதில் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலையும் குண்டலகேசியும் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த காப்பியம். ஓகேங்களா? மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமண சமய காப்பியம். ஓகேங்களா? ஸோ விருத்தப்பால் இயற்றப்பட்ட முதல் காப்பி எதுன்னு கேட்டாங்கன்னா அது சீவக சிந்தாமணி. இளம்பகம் என்ற உட்பிரிவுகளை கொண்டது. இளம்பகம் அப்படிங்கிற உட்பிரிவுகளை கொண்டது. மொத்தம் 13 இளம்பகங்கள் இருக்குது. இது மனநூல் எனவும் அழைக்கப்படக்கூடியது. நாமகள் இளம்பத்தில் இருக்கக்கூடிய நாட்டு வளத்தை பற்றி தான் இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க. இதன் ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர். சமண சமயத்தை சேர்ந்த நூல். இன்பச்சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும். இன்பச்சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் அப்படிங்கிற நிறுவும் வகையில் இக்காப்பியத்தை வந்து இயற்றியிருப்பார். ஓகேங்களா? இன்பச்சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என்று நிறுவும் வகையில் இக்காப்பியம் இயற்றப்பட்டது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு. சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நரிவிருத்தம் அப்படிங்கிற நூல் இயற்றியிருப்பார். ஓகேங்களா? ஸோ சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நரிவிருத்தம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள், சீவக சிந்தாமணி இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கில் இருக்கக்கூடிய பாட்டு. வீழ்ந்து வெண்மலை தவளும், வீழ்ந்து வெண்மலை தவளும், விண்ணுறு பெருவரை பெரும்பாம்பு ஊழ்ந்து தோழி. அதாவது இது ஃபஸ்ட்டு பாடலோட பொருள் பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் பாருங்கள். மலையின் மீது வெண்மேகங்கள், மலையின் மீது வெண்மேகங்கள் தவழ்ந்து செல்கின்றன. அவ்வாறு மலையை விட்டு வெண்மேகம் நகர்வது பாம்பு தோலுரிப்பதனை போன்று இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா மலையை விட்டு அந்த மேகம் வந்து பிரிஞ்சு போகிறது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்புலேருந்து தோல் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போகும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்திங்க அம்மலையானது அந்த மலை வந்து எப்படி இருக்குதுங்களாமா தோல் உரிக்கப்பட்ட பாம்பு மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அங்கே வீழ்கின்ற அருவியின் ஒளி மத்தளம் போன்று ஒலிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தேன் உண்ணும் வண்டுகள் வந்து பாடுகின்றன, மயில்கள் ஆடுகின்றன. ஆகையால் இக்காட்சி வந்து ஒரு நாடகம் போல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ பாடலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? வீழ்ந்து ஊழ்ந்து தாழ்ந்து சூழ்ந்து. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோல் இருப்பது மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ததுமின் மதுக்கரம்னா வண்டு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பொருள் மட்டும் தெரிஞ்சால் போதும். விண் அப்படின்னா வானம், வரை அப்படின்னா மலை, முழவு அப்படின்னா மத்தளம், மதுக்கரம் அப்படின்னா தேன் உண்ணும் வண்டு. ஓகேங்களா? மதுக்கரம் அப்படின்னா தேன் உண்ணும் வண்டு. ஆசிரியர் குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர் வந்து பார்த்திங்கன்னா சோழர் அரச குலத்தில் பிறந்தவர். திருத்தக்க தேவர் சோழர் அரச குலத்தில் பிறந்தவர். இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். இவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் நூற்றாண்டு கொடுத்துருக்காங்க. புது புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா புது புக்கில் கொடுத்துருக்கதை நம்ம வச்சுக்கணும். ஸோ 9ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? இவர் பாடிய மற்றொரு நூல் வந்து பார்த்திங்கன்னா நரிவிருத்தம். ஓகேங்களா? ஐம்பெருங்காப்பியங்களுள் சீவக சிந்தாமணி ஒன்று. இந்நூலின் கதை தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீவகன். அவன் தன் பெயரை இணைத்து அவனுடைய பெயரை இணைத்து தான் இந்நூலுக்கு வந்து சீவக சிந்தாமணி அப்படிங்கிற பேர் வச்சுருப்பாங்க. இந்நூலுக்கு மனநூல் என்னும் வேறு பெயரும் உண்டு. இந்நூலுக்கு மனநூல் அப்படிங்கும் வேறு பெயரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. திருத்தக்க தேவர் இயற்றிய வேறு நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நரிவிருத்தம். ஓகேங்களா? ஓகே. ஸோ சீவக சிந்தாமணியோட ஒரு கதை ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துங்க. அதாவது தமிழ் மொழியின் கண் விளங்கும் ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி. ஸோ நான் ஏன் பழைய புக்கு இதில் சேர்த்து கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் இப்போலாம் பழைய புக்கிலேருந்து நிறைய எடுக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் நிறைய டேட்டா வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கு படிக்கிறது இதோட ஒரே கன்யூஸாக படிச்சுக்கிறது நல்லது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பழைய புக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ தமிழ் மொழியின் கண் விளங்கும் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று தான் சீவக சிந்தாமணி. சிந்தாமணி என்பதற்கான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒளி குன்றாத மணி. ஓகேங்களா? சிந்தாமணி அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒளி குன்றாத மணி என்பது பொருள். ஓகேங்களா? குன்றுதல் இல்லாத அழகு தமிழ்நடை பெற்றிருப்பதாலும். ஓகேங்களா? குன்றுதல் இல்லாத அழகு தமிழ்நடை பெற்றிருப்பதாலும் தமிழ் மாந்தர்
தம் நெஞ்சில் வைத்து போற்றுவதாலும் இந்நூல் சிந்தாமணி அப்படிங்கிற தகுதியுடைய ஓகேங்களா. இக்காப்பியத்தை இயற்றியவர் தான் திருத்தக்க தேவர், சோழ நாட்டை சேர்ந்தவர், சமண சமய துறவி, நரிவிருத்தம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணிக்கு மணநூல் அப்படிங்கிற பேரும் இருக்குது. இது வந்து நாமகள் இளமகம் முதலாக முக்தி இளமகம் ஈராக 13 இளமகளை கொண்டிருக்கக்கூடியது. விருத்தம் என்னும் பாவினத்தில் இயற்றப்பட்டது. விருத்தப்பால் இயற்றப்பட்ட முதல் காப்பி எதுன்னு கேட்டாங்கன்னா சீவக சிந்தாமணி. இந்நூலுக்கு உரை கண்டவர் என்பதுனா உச்சிமேற்கொள்வர் நச்சினார் கீழ் தான் வந்து பார்த்திங்கன்னா உரை கொண்டிருப்பார். சீவகன் பிறந்த பொழுது அவன் தாய் வந்து பார்த்தீங்கன்னா சீவகனோட தாய் வந்து விசையை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணி அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. அது குழந்தை தும்மிய பொழுது சீவ அப்படிங்கிற ஒளி எழுந்தது. ஸோ அதனால் வந்து சீவகன் அப்படின்னு அழைக்கப்பட்டான். சீவகன் வரலாற்றை கூறும் காப்பிய மாதலில் இந்நூல் வந்து சீவக சிந்தாமணி அழைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்துக்குங்க. சோழ நாட்டை சேர்ந்தவர், சமண சமயத்துறவி, சிந்தாமணி. ஓகே, நெக்ஸ்ட்டு வருங்க காந்தர்வ தத்தையர் இளமகம். ஸோ இது ஒரு சின்ன ஸ்டோரி தான் பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளி மலையில் உள்ள வித்யாதரனோட வேந்தன், அதாவது வித்யாதரனார் வேந்தன் கலலுவேகன். ஸோ கலலுவேகன், ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிமலையை ஆண்டவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கலலுவேகன். அவனுடைய மகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தர்வ தத்தை. ஸோ காந்தர்வ தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ராசமாபுரத்தில் தான் திருமணம் ஆகும் அப்படிங்கிறது நிமித்திகர் மூலம் அறிஞ்சிருப்பார். ஸோ அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா சீதத்தன் அப்படிங்கிற வணிகன், ஸோ சீதத்தன் அப்படிங்கிற ஒரு வணிகனை அழைச்சி தன்னுடைய மகளை வந்து பார்த்திங்கன்னா ஒப்புவித்து யாழ் போரிலே வெல்லுவனுக்கு தான் வந்து என்னோட மகளை வந்து பார்த்திங்கன்னா யாழ் போரில் எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா என் மகளை வந்து மனம் முடிச்சு கொடுப்பேன்னு சொல்லி முரசறிவிக்க சொல்லுவார். ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா சீதத்தன் வந்து பார்த்திங்கன்னா அவனோட அதாவது யார் அப்படின்னா காந்தர்வ தத்தையை வந்து பார்த்திங்கன்னா அழைச்சிட்டு சீதத்தன் வந்து பார்த்திங்கன்னா வருவாப்பில். ஸோ காந்தர்வ தத்தையோட தோழியாருன்னு பார்த்திங்கன்னா வீணாபதி. ஸோ அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வருவாங்க. எங்கே வராங்கன்னு பார்த்திங்கன்னா ராசமாபுரத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ ராசமாபுரத்துக்கு வந்ததுக்கப்புறம் சீதத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடுவார். இவளை யாழ் போரிலே வெல்பவன் எவனோ அவனுக்கு மனம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் முரசு அறிவித்ததுக்கப்புறம் நிறைய மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா யாழ் போருக்கு வருவாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காந்தர்வத்தோட இசைக்கு முன்னாடி ஜெயிக்க முடியாது, மெய் மறந்து போயிடுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படியே 6 நாள் போயிடும். ஓகேங்களா. இந்த மாதிரி 6 நாள் போயிடும். இதை தெரிஞ்சுக்கிட்ட சீவகன் என்ன பண்ணுவான்னா காந்தர்வ தத்தையை யாழ் போரில் வெல்லணும்னு சொல்லி அவங்க நண்பரோட வருவான். ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டியில் அந்த போட்டியில் கலந்துக்கும் போது நிறைய குற்றமுடைய யாழ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுப்பாங்க. ஸோ அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு வேணான்னு சொல்லி இது பண்ணிவிட்டு அவனே ஒரு யாழ் வந்து சூஸ் பண்ணுவான். ஸோ அந்த யாழ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நரம்புக்கு பதிலாக தலைமயிர் வந்து பார்த்திங்கன்னா இருப்பதை பார்த்துட்டு ஸோ நபுலன் அவனுடைய நண்பன் யாருங்க நபுலன் அவங்க கையிலேருந்து ஒரு நரம்பு வாங்கி கட்டிடுவான். ஸோ அந்த கட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு பார்த்திங்கன்னா இசை வந்து யாழ் இசை வந்து மீட்டுவார். யாழ் இசை மீட்டி பாடுவார். ஸோ அப்படி பாடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பாடல் வந்து எப்படி இருந்துச்சுங்களாமா, பருந்தும் நிழலும் போல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அவனோட இசை வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ பருந்தும் நிழலும் போல் இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. பருந்தும் நிழலும் போல் யாழ் இசை வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா காந்தர்வத்தை அவரை எதிர்த்து பாட முடியாமல் குரல் நடுங்கி தோற்று போயிடுவாங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சீவகனுக்கு மாலை சூடுவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கதை. ஓகேங்களா. ஓகே. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து அப்படியே கீழே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே 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 சீவக சிந்தாமணி இயற்றியவர் யாருங்க, திருத்தக்க தேவர். சிந்தாமணி என்று அழைக்கப்பட்டவர் சீவகன். ஓகேங்களா. சீவக சிந்தாமணிக்கு உரை கண்டவர் உச்சிமேல் கொஞ்சம் நச்சினார் கிணியர். சீவக சிந்தாமணி பயின்று வரும் பாவினம் விருத்தப்பா. இங்கே பாருங்கள் கலித்தொகையோட பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. கொள்ளேற்று கோடஞ்சு வானை மறுமையும் புல்லாலே ஆயமகள். இது வந்து சொன்னது ஆயமகள் சொன்னது கலித்தொகை. ஓகேங்களா. ஓகே. ஸோ ஏறு தழுவுதலை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை தான். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஆயமகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து நம்மாழ்வார் பற்றி ஒரு கூட்டு கொடுத்துருக்காங்க. உயர்வர மயர்வர அயர்வரு. ஸோ இது மாதிரி கொடுத்தாங்கன்னா அது நம்மாழ்வார். அடுத்து திருக்குறள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். யாதானும் நாடாமல் ஊறாமல் எவனொருவன் சாந்துணையும் கல்லாதவர், திருவள்ளுவர். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கேளாய அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். சம்பந்தம் பேசுகிறதுக்கு கேளு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனோட ஸ்ரீமதினு வந்துச்சுன்னா அது பாரதிதாசன். ஓகேங்களா. ஓகே. ஸ்ரீமதி அப்படிங்கிற பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாரதிதாசன். ஓகேங்களா. ஓகே. அடுத்து முத்தொள்ளாயிரம் பாடல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறது சேர சோழ பாண்டியர்களோட வரலாற்றை பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாட்டு வளங்களை பற்றி சொல்கிறது தான் முத்தொள்ளாயிரம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேரநாடு அப்படிங்கிறது அல்லல் பலனத்து அருகாம்பால் வாயவில வெள்ளம் தீப்பட்டது என வெறியிப்பு இப்புள்ளினம்தான் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தாரோ நச்சுளைவேல் கோக்கோதை நாடு. ஸோ இதை நல்லா பார்த்துங்க. கோக்கோதை நாடு யாரோடையதுங்க? சேரநாடு. கோக்கோதை நாடு அப்படிங்கிறது கோகோ விளையாட தெரியுங்களா? ஸோ அந்த மாதிரி கோகோ விளையாட்டு விளையாடும் ஒவ்வொருத்தரும் சேர்ந்து உட்காந்துவாங்க. அதெல்லாம் சேரநாடு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோகோ விளையாடும் போது எல்லோரும் சேர்ந்து உட்காந்துருப்பாங்க, வரிசையாக சேர்ந்து உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் சேரநாடு, கோகோதை நாடு, சேரநாடு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து சோழ நாடு வந்து பார்த்திங்கன்னா காவல் உழவர் களத்து அகத்து போர் ஏறி நாவலோ என்றிசைக்கும் நாளோதை காவலன்தன் கொல்யானை மேலிருந்து கூற்றிசைத்தால் போலும் இந்த யானை அப்படிங்கிறது வந்து சோழ நாடு. ஓகேங்களா? கிள்ளி நாடு, கிள்ளி வளவன். ஓகேங்களா? ஸோ கிள்ளி நாடுங்கிறது சோழ நாடு. அடுத்து பாண்டிய நாடு அப்படிங்கிறது முத்து. ஓகேங்களா? முத்து நாடு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய நாடு. ஸோ நந்தின் இளஞ்சனையும் புன்னை குவி முட்டும் பந்தர் இளங்குமுகின் பானை சிந்தி திகழ் மொத்தம் போல் தோன்றும். ஓகே. இந்த மாதிரி வரது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய நாடு. ஸோ இது பாடல் வரியை பார்த்தோம்னா நமக்கு நல்லா புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே. இதில் நமக்கு முக்கியமானது எதுன்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, சேரநாடு அப்படிங்கிறது அச்சமில்லாத நாடு. ஓகேங்களா? பாண்டிய நாடு அப்படிங்கிறது முத்து நாடு. சேரநாடு அப்படிங்கிறது கோகோதை நாடு, அதான் அச்சமில்லாத நாடு. சோழ நாடு அப்படிங்கிறது ஏற்களச்சிறப்பும் போர்க்கள, இது ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டினுங்க, பார்த்துக்கோங்க. இப்போ ஏற்களச்சிறப்பும் போர்க்களச்சிறப்பும் உடைய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சோழ நாடு. அச்சமில்லாத நாடு சேரநாடு. பாண்டிய நாடு வந்து பார்த்தீங்கன்னா முத்துடைய நாடு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்துங்க, சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சேரநாட்டு இந்த பாட்டுக்கான சொல்லும் பொருளும். அல்லல் அப்படின்னா சேரு, அல்லல்னா சேரு. பலனம் அப்படின்னா நீர்மிக்க வயல். வெறி அப்படின்னா அஞ்சு. பரப்பு அப்படின்னா குஞ்சு. ஓகேங்களா? குஞ்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அணி, அப்படி என்ன அணி கொடுத்து இந்த பாடலில் பயின்று வந்திருக்குன்னா தற்குறி பேற்ற அணி. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இதற்கானது பார்த்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோழ நாட்டுக்கு நாவலோ அப்படின்னா நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து. இசைத்தல் அப்படின்னா ஆறாவாரத்தோடு கூவுதல். ஸோ உவமை அணி. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாண்டிய நாடு, அதுக்கான சொல்லும் பொருளும். நந்து அப்படின்னா சங்கு, கமுகு அப்படின்னா பாக்கு, முத்தம்னா முத்து. இது வந்து பார்த்திங்கன்னா உவமை அணி. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சேறுபட்ட நீர்மிக்க வயல்களில் அரக்கு நிறத்தில் செவ்வாம்பால்கள். ஸோ செவ்வாம்பல்கள் மெல்ல விரிந்தன. அதை கண்ட நீர்ப்பறவைகள் தண்ணீரில் தீப்பிடித்து விட்டது என்று அப்படி. அதாவது பார்த்தீங்கன்னா நீர்ப்பறவைகள் வந்து என்ன பண்ணுவாமா, அந்த செவ்வாம்பல் மலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலர்ந்ததை பார்த்து நீர்ப்பறவைகள்லாம் தண்ணியில் வந்து தீப்பிடிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லி அஞ்சு போய் குஞ்சுகளெல்லாம் சிறகுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கி வச்சுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பகைவர் அஞ்சும் வேலை கொண்ட சேர நாட்டில் அச்சம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ சேரநாடு வந்து பார்த்திங்கன்னா சேரநாட்டை கண்டு எல்லாரும் இப்போ அஞ்சக்கூடிய ஒரு நாடு தான் பார்த்திங்கன்னா சேரநாடு. அந்த நாட்டில் ஒரு அச்சம் இருக்குது அப்படின்னா அது என்ன அச்சமா? ஸோ அந்த செவ்வாம்பல்களை வந்து மலர்ந்ததை பார்த்து நீர்ப்பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்லி குஞ்சுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடக்கி வச்சுக்கும். ஸோ அந்த அச்சம் தான் அந்த நாட்டில் வந்து இருக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நெல்லை அறுவடை செய்து காக்கும் உழவர்கள் நெற்போர் மீது ஏறிக்கொண்டு நின்று மற்ற உழவர்களை வந்து எவ்வாறு சொல்லி அழைப்பாங்களாமா? நாவலோ அப்படின்னு சொல்லி கூவி அழைப்பாங்களாமா. இவ்வாறு அவர்கள் செய்வது வீரர்கள் போர்க்களத்தில் கொல்யானை மீது இப்படி இவங்க செய்கிறது வந்து எப்படி இருக்குதுங்களாமா? வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா போர்க்களத்தில் கொல்யானை மீது ஏறி நின்று கொண்டு மற்ற வீரர்களை நாவலோ என்று அழைப்பது போல் இருந்தது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓமைன்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? யானைப்படைகளை உடையது சோழ நாடு, இத்தகு வளமும் வீரமும் மிக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சங்குகள் மணலில் ஈணுகின்ற முட்டைகளை, அதாவது சங்குகள் மணலில் ஈழுகின்ற முட்டைகள் முத்துக்கள் போல் இருக்கின்றன. அந்த முட்டைகள்லாம் எப்படி இருக்குதுங்களாமா? முத்து மாதிரி இருக்குதுங்களாமா? ஓகேங்களா? தரையில் உதிர்ந்து கிடக்கும் புன்னை மொட்டுக்கள் முத்துக்கள் போல் இருக்கின்றன. பந்தல் போட்டது போல் தோன்றும் பாக்கு மரத்தின் பாலையிலிருந்து சிந்தும் மணிகளும் முத்துக்கள். ஸோ முத்தாக இருக்குது. ஸோ முத்து வளம் மிக்க நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடு. ஓகேங்களா? வெண்கொற்றை உடைய நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா பாண்டிய நாடு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து நூல்வெளி கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் தான் முத்தொள்ளாயிரம். மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் அப்படின்னு பொதுவாக குறிப்பிடக்கூடிய நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா முத்தொள்ளாயிரம். 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்டது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்குங்க, 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்டது தான் வந்து பார்த்திங்கன்னா முத்தொள்ளாயிரம் கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய புக்கெலாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3,900. ஸோ 3,900 அப்படின்னா 2700 பாட்டு ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 3,900 பாடல்களை கொண்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பின்னாடி இருக்கு, நம்ம பார்ப்போம் அதை. ஓகேங்களா? ஓகே.
நூல் என்பதால் முத்தொள்ளாயிரம் அப்படின்னு பெயர் பெற்று சொல்லியிருக்காங்க. நூல் வந்து இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக கிடைக்கவே சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து 108 செய்யுள்கள் கிடைத்துள்ளன. அவை முத்தொள்ளாயிரம் என்னும் பெயரில் பதிக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்களும் இதுவும் ஒன்று. கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது. சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும், சோழ நாட்டை ஏற்களச் சிறப்பும் போர்க்களச் சிறப்பும் உடைய நாடாகவும், பாண்டிய நாட்டை முத்துடைய நாடாகவும். ஸோ பாண்டிய நாடுனா முத்துடைய நாடுகள் நமக்கு தெரியும். ஸோ சோழ நாடு அப்படிங்கிறது ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும். ஸோ சோழ நாடு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோழ நாடு. ஸோ அங்கே அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது தஞ்சை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் நெற்களஞ்சியம் சொல்லுவோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா போர்க்கள சிறப்பு, ஏற்கள சிறப்பு. ஸோ ஏர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் போட்டுறாங்க. ஸோ அதனால் சோழ நாட்டை ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடாக நம்ம சொல்லுவோம். சேர நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா அச்சம் இல்லாத நாடு. ஓகேங்களா? ஓகே, கோக்கோதை நாடு சேர நாடு. ஓகேங்களா? ஓகே, நல்லா பார்த்துங்க. ஒன்றும் இல்லைங்க, வெண்பாவில் எழுதப்பட்டது நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா முத்தொள்ளாயிரம். மன்னர்களை பற்றி குறிப்பிடாமல் பொதுவாக வந்து சொல்லக்கூடியது 900 பாடல்களை கொண்டது, 108 செய்யுள். அதாவது பார்த்திங்கன்னா முத்தொள்ளாயிரம் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக கிடைக்கல. புறத்திரட்டு வாயிலாக அத்தனை நூல் கிடைச்சிருக்கு, 108 செய்யுள்கள் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஆசிரியர் பேரை அறிய முடியாத நூல்கள் ஒன்று. 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதுகிறாங்க. ஸோ சேர நாட்டை வந்து பார்த்திங்கன்னா அச்சம் இல்லாத நாடு, சோழ நாடு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடையது, பாண்டிய நாடு வந்து பார்த்திங்கன்னா முத்துடைய நாடாக கருதுறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ முத்தொள்ளாயிரம் பழைய பாடல். ஓகேங்களா? பல்யானை மண்ணீர் படுதிரை தைந்தும்பின் மல்லல் நெடுமதில். அதாவது சேர நாட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வாங்குவில் பூட்டுமீன். ஸோ இந்த இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டேரெக்டாக மீனிங்னு பார்த்துக்கலாம். பல யானைகளை கொண்டுள்ள அரசர்களே, உங்களுக்கு கிடைக்கும் பொருளை சேர மன்னனுக்கு திரையாக அளித்து பிழைத்து கொள்ளுங்கள். உங்களின் வளமிக்க நெடிய மதில்கள் மீது வில் சின்னத்தை பொறித்து வையுங்கள். ஏனெனில் வாடாத மாலையணிந்த வானவர்களும் சேரனின் வில் வடிவத்தை பொறிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உய்மீன் அப்படின்னா பிழைத்து கொள்ளுங்கள், மல்லல் அப்படின்னா வளமை, வல் அப்படின்னா நெருக்கம், விசும்புனா வானம். ஓகேங்களா? ஸோ பாடல் வரி லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? படுதிரை தந்துய்மீன் வானவன் வில்லெய்தி வாழ்வார் விசும்பு. ஸோ அவர் சேரோட சின்ன இது பார்த்திங்கன்னா வில்லம்பு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு. ஓகே, பிரச்சனை இல்லை. சோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்த புறாவின் நிறைதன் திருமேனி என்று கொடுத்துருக்காங்க. ஸோ படைவீர சென்னி பண்பு. ஓகே, ஸோ அதாவது சிபிமன்னனை பற்றி ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோழ மன்னன் தன்னிடம் அடைக்கலமான புறாவினை காக்க தன் தசையை அறுத்து கொடுத்தான். அத்தசை ஈடாகாத காரணத்தால் தானே துலாக்கோளில் ஏறினான். இப்படி செய்ய துணிந்தமைக்கு அவனது கொடை வீரமோ மெய்யொழுக்கம் குறையாத படை வீரமோ காரணமன்று. அது சோழரின் நற்பண்பு. ஓகேங்களா? புறவு அப்படின்னா புறா, நிறை அப்படின்னா எடை, ஈர்த்து அப்படின்னா அறுத்து, துளை அப்படின்னா துலாக்கோல் அதாவது தராசு, நிறைனா ஒழுக்கம், வன்கண் அப்படின்னா வீரத்தன்மை, மேனினா உடல். ஓகேவா? ஓகே, அடுத்து பாண்டிய மன்னனை பற்றி கொடுத்துருக்காங்க. மறுப்பூசி. ஓகேங்களா? தந்தம் அப்படின்னா எழுத்தாணை, களிறு அப்படிங்கிறது ஆண் யானை, பிடினா பெண் யானை. ஓகேங்களா? ஓகே, நெருங்கி அமைந்த இலை போன்ற வடிவிலான வேலை உடையவன் பாண்டிய மன்னன். ஸோ நெருங்கி அமைந்த இலை போன்ற வடிவிலான வேலை உடையவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னன். அம்மன்னனின் யானை தன் தந்தங்களை எழுத்தாணியாகவும், ஸோ தந்தம் எப்படின்னா எழுத்தாணியாகவும், வீரம் செறிந்த வேறுபடையுடைய பகை மன்னரின் அகன்ற மார்புகளை ஓலையாகவும், ஸோ எதிரிகளோட மார்பு வந்து பார்த்திங்கன்னா ஓலையாகவும் கொண்டு செல்வம் நிறைந்த உலகமெல்லாம் எம் பாண்டியருக்குரியது அப்படின்னு எழுதுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ மறுப்பு அப்படின்னா தந்தம், ஊசினா எழுத்தாணி, மரம் அப்படின்னா வீரம், கனல்னா நெருப்பு, திருத்தக்க அப்படின்னா செல்வம் நிலைத்த வையகுண உலகம், மெய்யில நெருங்கி அமைந்த இலை, மாறன் அப்படின்னா பாண்டிய மன்னன், களிர் அப்படின்னா ஆண் யானை. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், நூற்குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மூவேந்தர்களை பற்றிய முத்தொள்ளாயிரம் பாடல்களை கொண்டதாக பார்த்தீங்கன்னா மூவேந்தர்களை பற்றிய 3900. இது பாருங்கள் 3900 கொடுத்துருக்காங்க. அப்போ 3900 எவ்வளோ வந்துடும்? 2700 வந்துருங்களா? ஸோ அப்படி தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ புது புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 900 பாட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 3900 பாடல்களை கொண்டதாக முத்தொள்ளாயிரம். ஆயினும் இந்நூல் முழுமையாக கிடைக்கப்படவில்லை. புறத்திரட்டு வாயிலாக 108 என்பாகவும் பழைய உரை வாயிலாக 22. இதில் புது புக்கில் வந்து பார்த்திங்கன்னா புறத்திரட்டு வாயிலாக 108 கிடைச்சது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பழைய உரை வாயிலாக 22 கிடைச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூவேந்தர்களின் ஆட்சி சிறப்பு, படை சிறப்பு, போர்த்திறம், கொடை முதலிய செய்திகள் வந்து தான் இது சொல்லுது. இச்சிறந்த இலக்கிய நயமும் கற்பனை வளமும் நிறைந்த நூலாக முத்தொள்ளாயிரம் விளங்குகிறது. ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்கள் ஒன்று. ஓகேங்களா? ஓகே, அடுத்து என்ன,
சேர மன்னனின் அடையாள சின்னம் வந்து பார்த்திங்கன்னா வில்லு. ஓகேங்களா. சோழ மன்னன் டேஷினை காக்க தன் தசையை அளித்தான்னா புறாவினை காக்க. மார்போலையில் எழுதும் எழுத்தாணி தந்தம். ஓகேங்களா. ஓகே. விசும்பு அப்படின்னா வானம், துளை அப்படின்னா துலாக்கோல், மறுப்பு அப்படின்னா தந்தம், கனல்னா நெருப்பு, களிர்னா யானை. ஓகேங்களா. ஓகே. அடுத்து பாருங்கள் வேறு என்ன கொடுத்துருக்காங்க. மதுரை காஞ்சி ஒன்று கொடுத்துருக்காங்க. மதுரை காஞ்சியோட இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா பெருகுவள மதுரை காஞ்சி. ஓகேங்களா. காஞ்சி அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா நிலையாமை. இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாங்குடி மருதனார். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி 782 782. ஓகேங்களா. 782. ஓகேங்களா. 782 பாடல்களை கொண்டது. இதில் 354 பாடல்கள். ஓகேங்களா. 3, 5, 4 இது வந்து பார்த்திங்கன்னா 354 பாடல் வந்துன்னா மதுரையை மட்டும் சொல்லக்கூடியது, மதுரைகளை மட்டும் பாடக்கூடியது. ஓகேங்களா. ஓகே. 14 கீழ்கணக்கில் பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி முதன்மையானது கொடுத்துருக்காங்க. ஓகே. தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடக்கின் விண்ணுற ஓங்கி பல்படை புரிசை. ஸோ இது நல்லா பார்த்துக்குங்க. மாகால் எடுத்த முன்னீர் போல முழங்கிசை நண்பனை அரைவனர் நுவலை. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியுமா பாருங்கள். பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வாயம். ஸோ இதான் வந்து கொஸ்டின் ஏரியா பார்த்துக்குங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பொறிமயிர் வாரணம் அப்படின்னு வந்துச்சுனாவே அது மதுரை காஞ்சி. ஓகேங்களா. மதுரை காஞ்சி. கூட்டுரை வயம புலியோடு குழும மதுரை காஞ்சி. ஸோ இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பொறிமயிர் வாரணம் அப்படின்னா மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா வனவிலங்கு சரணாலயம் இருந்ததற்கான செய்தி வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை மதுரை காஞ்சியின் மூலம் அறியலாம். ஓகேங்களா. ஓகே. அடுத்து சொல்லும் பொருளும் பாருங்கள். புரிசை அப்படின்னா மதில், அணங்குனா தெய்வம், சில்காற்றுனா தெண்டல் காற்று, புடைனா சாளரம், மாக்கால் அப்படின்னா பெருங்காற்று, முன்னீர்னா கடல், பனைனா முரசு, கயம்னா நீர்நிலை, ஓவுனா ஓவியம், நியமம்னா அங்காடி. ஓகேங்களா. ஓகே. இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓங்கிய அப்படின்னா பெயரச்சம், நிலைய அப்படின்னா நிலைய சொல்லி செலவடை, குலா அத்து அப்படின்னா செய்யுள செலவடை, வாயில் அப்படின்னா இலக்கண போலி. ஓகேங்களா. வாயில் அப்படிங்கிறது இலக்கண போலி. மாக்கால் அப்படின்னா உரிச்சொல் தொடர், முழங்கிசை இமிலிசை. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முழங்கிசை இமிலிசை முழங்குகின்ற இசை முழங்கும் இசை அந்த மாதிரி முக்காலத்துக்கு உரியதுனால வினைத்தொகைகள். நெடுநிலை முன் இதெல்லாம் வந்து பண்பு தொகைகள். மகிழ்ந்தோர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். ஓகேங்களா. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இலக்கண பகுப்பத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்காங்க. ஆழ்ந்த, மகிழ்ந்தோர் இதெல்லாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நூல்வெளி வந்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 10 பாட்டு நூல்கள் 1 மதுரை காஞ்சி. 10 பாட்டு நூல்கள் 1 மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். மதுரையின் சிறப்புகளை பாடுவதாலும் நிலையாமையை பற்றி கூறுவதாலும் இந்நூல் வந்து மதுரை காஞ்சி என்று அழைக்கப்பட்டது. மொத்தம் வந்து 782 அடிகளை கொண்டது. அவற்றுள் 354 அடிகள் வந்து பார்த்திங்கன்னா மதுரையை மட்டும் சிறப்பித்து கூறப்படக்கூடியது. பெருகுவள மதுரை காஞ்சி அப்படிங்கிறது வேற ஒரு பெயர் இருக்குது. பாட்டுரை தலைவர் பார்த்தீங்கன்னா தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சியை பாடியவர் பார்த்தீங்கன்னா மாங்குடி மருதனார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார். 8 தொகையில் 13 பாடல்களை பாடியிருக்காரு. ஒன்றும் இல்லைங்க. என்னென்னு பார்த்தலாம், திருப்பி ஒரு டைம் பார்த்தலாம் பாருங்கள். மதுரை காஞ்சி அப்படிங்கிறது 10 பாட்டு நூல்கள் 1. காஞ்சி அப்படின்னா நிலையாமை அப்படிங்கிறது பொருள். ஸோ மதுரையின் சிறப்புகளை பாடுவதாலும் நிலையாமையை பற்றி கூறுவதாலும் இந்த நூலுக்கு வந்து மதுரை காஞ்சி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 782 அடிகளை கொண்டது. அவற்றுள் 354 அடிகள் வந்து பார்த்திங்கன்னா மதுரையை மற்றும் சிறப்பித்து. ஸோ 782ல் 354 பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா மதுரையை மட்டும் சிறப்பித்து கூறக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா பெருகுவள மதுரை காஞ்சி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. இதோட பாட்டுரை தலைவர் என்ன பார்த்திங்கன்னா தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். ஓகேங்களா. ஓகே. மதுரை காஞ்சியை பாடியவர் பார்த்திங்கன்னா மாங்குடி மருதனார். இவர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். 8 தொகையில் மொத்தம் 13 பாடல்கள் பாடியிருக்காரு. ஓகேங்களா. ஓகே. அடுத்து பாருங்கள். சந்தை அப்படிங்கிற ஒரு விரிவானம் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கீழே அப்படியே வந்துடலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தை 18 ஏக்கர் பரப்பில் 8000 கடைகளுடன் இன்றும் ஞாயிற்றுக்கிழமையில் கூடுகிறது. ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தை எத்தனை ஏக்கர்? 18 ஏக்கர், 8000 கடைகள் இருக்குது. ஓகேங்களா. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 125 ஆண்டுகள் வந்து வயதான அச்சந்தையில் 4 தலைமுறை நட்பு நிலவுகிறது. ஸோ எத்தனை வருஷம் பழமையானதுன்னா 125 வருஷம் பழமையானதாம். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பாடல் வரி கொடுத்துருந்தாங்களே.
இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீயும் விற்று போட்டு பணத்தை ஏன்னு செல்லக்கண்ணு. இது வந்து பார்த்திங்கன்னா பாடலாசிரியர் மருதகாசி. ஓகேங்களா? ஓகே. வேறு என்ன ஆகு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆகு பேர் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 16 வகைப்படும். ஆகு பேர் எத்தனை வகைப்படும்? 16 வகைப்படும். ஸோ அது என்னென்ன ஆகு பேர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருளாக பெயர். பொருளாக பெயரோட இன்னொரு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலாகு பெயர். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு எக்ஸாம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முல்லையை தொடுத்தால். ஓகேங்களா? உங்களுக்கு பாருங்கள், முல்லைப்பூ வந்து பார்த்திங்கன்னா பின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அதான் வந்து முல்லையை தொடுத்தால். ஸோ பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர். முதல் பொருளாகிய முல்லை கொடி அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர். ஓகேங்களா? வகுப்பறை. ஸோ இது வந்து ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது, அது இடவாகு பெயர். கார் அறுத்தான். காருங்கிறது காலத்தை குறிக்கக்கூடியது, காலவாகு பெயர். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள், மறுக்கொழுந்து நட்டான். மறுக்கொழுந்து அப்படிங்கிறது ஒரு உறுப்பை குறிக்கக்கூடியது, ஸோ சினையாக பெயர். மஞ்சள் அப்படிங்கிறது வண்ணத்தை குறிக்கக்கூடியது, பண்பாகு பெயர். ஸோ பண்பாகு பெயர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா வருமா, நிறம், சுவை, அளவு, வடிவம் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது பண்பாக பெயர் வந்துடும். ஓகேங்களா? ஓகே. வற்றல் திண்டான். வற்றல் அப்படிங்கிறது தொழிலாக பெயர். ஓகேங்களா? வற்றல் அப்படிங்கிறது ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது, ஸோ தொழிலாக பெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தான். வானொலிங்கிறது ஒரு கருவி, ஸோ கருவியாக பெயர். பைங்குல் வளர்ந்தது. இங்கே கூழ் அப்படிங்கிறது தானியத்தை குறிக்கக்கூடியது. கூழ் அப்படிங்கிறது கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாக பயிருக்கு ஆகி வருவது தான் காரியாக பெயர். இது நல்லா பார்த்துங்க, ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பைங்குல் வளர்ந்தது அப்படிங்கிறது காரியவாகு பெயர். காரியவாகு பெயர் பைங்குல் வளர்ந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாக பயிருக்கு ஆகி வந்துள்ளது. ஸோ காரியவாகு பெயர். ஓகேங்களா? ஓகே. அடுத்து அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். ஸோ அறிஞர் வந்து அண்ணாங்கிறது அவர் கருத்தை அவருடைய கருத்தை வந்து படித்தது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் கருத்தாவாகு பெயர். ஒன்று பெற்றால் ஒளிமயம். ஸோ எண்ணல் அளவை ஆகு பெயர். ஸோ இங்கே ஒன்று எண்ணல் அளவை வந்துருக்குல்ல, ஸோ எண்ணல் அளவை ஆகு பெயர். 2 கிலோ. கிலோ அப்படின்னுச்சுன்னா எடுத்தல் அளவை ஆகு பெயர். அரை லிட்டர் இது வந்து முகத்தல் அளவை ஆகு பெயர். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 மீட்டர் இதுங்கிற நீட்டர் அளவை ஆகு பெயர். ஓகேங்களா? ஓகே. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பார்த்துக்கணும் அப்படியே. ஓகேங்களா? வேறு என்ன கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய இராணுவம் தேசின் தலைமையில் உருவாக்கினர். யார்? மோகன்சிங் தலைமையில் ஜப்பானில் வந்து உருவாக்கியிருப்பாங்க. சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது. ஸோ வறுக்கை அப்படின்னா பலாப்பழம், இது வராது. புல் அப்படிங்கிறது பறவை வரும். அல்லல்னா சேரு. அல்லலுங்கிறது என்ன வரும்? சேருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து சரியாக பொருந்திருக்கு. மடிவு அப்படின்னா சோம்பல்னு வரும், அங்கே தொடக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. மடிவு அப்படிங்கிறது சோம்பல். ஓகேங்களா? அடுத்து இளங்கமுகு செய்கோளம். இலக்கண குறிப்பு தருக. இளங்கமுகுனா இளமை கமுகு. ஸோ பண்பு தொகை வந்துடும். செய்கோளம் அப்படிங்கிறது 3 காலத்தில் செய்கின்ற கோலம், செய்யும் கோலம் அப்படின்னு வரக்கூடியது. ஸோ பண்பு தொகை வினைத்தொகை வந்துடும். ஓகேங்களா? நச்சிலவேல் கோக்கோதை நாடு. அடுத்து நல் யானை கோக்கிளி நாடு. கோக்கோதை நாடு யாருங்கிறது சேரநாடு. ஸோ கோகோ வந்து பார்த்திங்கன்னா அடுப்போது சேர்ந்து உட்காந்துருப்பாங்க, சேரநாடு. ஓகேங்களா? அடுத்து கிள்ளி வளவன். ஸோ சோழ மன்னன் சொல்லக்கூடியது, அதான் சோழ நாடு. அப்போ அது வந்து இப்போ இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா சேரநாடு, சோழ நாடு. ஓகேங்களா? ஓகே. கோக்கோதை நாடுங்கிறது சேரநாடு, கோக்கிளி நாடுங்கிறது சோழ நாடு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள், வெறிக்கமல் கழனியுள். இந்த வெறிக்கமல் கழனி சொன்னால் சீவக சிந்தாமணி. ஸோ சீவகன் வந்து பார்த்திங்கன்னா வெறி பிடிச்ச மாதிரி இசை வந்து பாடினார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறிக்கமல் கழனி. ஓகேங்களா? ஓகே. ஸோ சீவக சிந்தாமணி. ஸோ ஷார்ட்கட்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? மனம் கமலும் வயலில். ஸோ அதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். அதுதான் வந்து பொருள். ஓகேங்களா? ஓகே. அடுத்து கூற்று பாருங்கள். இந்திய தேசிய இராணுவப்படை தலைவராக இருந்த தில்லான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஓகே. இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். ஸோ கூற்றுக்காரம் 2 சரி. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே. டோக்கியோ கேரட்ஸ். ஓகே. இது இந்த மாகால் எடுத்த முன்னீர் போல அப்படின்னு சொன்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. முன்னீர் போல, மாகால் எடுத்த முன்னீர் போல அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. ஓகேங்களா? ஓகே. வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்றும் இல்லை. ஓகே. வாணிதாசன் அவங்களோட பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. வயலிடே புகுந்தாய் மணிக்கதிர் விளைந்தாய் வளைந்து செல் கால்களால். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா வாணிதாசன் இதில் வாணி வந்திருக்கு. ஸோ வயலிடே புகுந்து மணிக்கதிர் எல்லாம் அப்படியே வாணி மாதிரி பறித்து அதுக்குள்ளே வந்துன்னா வயலுக்கு இடையில வந்து பூந்து போகுது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வாணிதாசன். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், வேறு என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ கலைச்சொல் அறிவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய தேசிய இராணுவம் இந்தியன் நேஷ்னல் ஆர்மி. பண்டமாற்று முறை அப்படிங்கிறது கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு. காய்கறி வடிச்சாறு வெஜிடபிள் சூப்பு. செவ்வி இலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சரு. கரும்புச்சாறு அப்படிங்கிறது சுகர் கேன் ஜூஸு.
அறிவை விரிவு செய்ய கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா. தமிழ் பழமொழிகள் அப்படிங்கிறது கீவா ஜெகநாதன். இருட்டு எனக்கு பிடிக்கும். அன்றாட வாழ்வில் அறிவியல் இதெல்லாம் தமிழ்ச்செல்வன். ஸோ கலைச்சொல் அறிவும் திரும்ப பாருங்கள். இந்திய தேசிய இராணுவம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் ஆர்மி, ஐஎன்ஏ. ஓகேங்களா. பண்டமாற்று முறை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு. காய்கறி வடிச்சாருன்னா வெஜிடபிள் சூப்பு. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது செவ்வியல் இலக்கியம். சுகர் கேன் ஜூஸுங்கிறது கரும்புச்சாறு. ஓகேங்களா. அடுத்து அறிவை விரிவு செய்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். மு மேத்தாவோடது. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா. அடுத்து தமிழ் பழமொழிகள் கீவா ஜெகநாதன். இருட்டு எனக்கு பிடிக்கும் அதுனா தமிழ்ச்செல்வன். ஓகேங்களா. ஓகே, இருட்டு எனக்கு பிடிக்கும் தமிழ்ச்செல்வன். ஓகேங்களா. ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.